புதுசு இல்லைங்கண்ணா. நீட்டை தேர்வு எடுக்கிறோன்னு கடிதம் எழுது. அந்த கடிதத்துக்கு என்னென்ன யாராச்சும் ஒருத்தர் ரிப்ளை போட்டாங்களா? முதலமைச்சருக்கு போஸ்ட் கார்டு இலவசமாக கிடைக்குது, இன்லேண்ட் லெட்டர் இலவசமாக கிடைக்குது, 5 ரூபா ஸ்டாம்ப் கிடைக்குது, எட்டி ஒட்டி அனுப்பிக்கிட்டே இருக்காரு. மத்திய அரசு கொண்டு வந்த யுஜிசிஐ திட்டத்திற்கு எதிராக இந்தியா கூட்டணி முதல்வர்களுக்கு கடிதம் எழுதிய முதல்வர் ஸ்டாலின் குறித்த கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார். நீட்டை எடுக்கிறதுக்கு நீங்க எல்லாம் என் கூட நிக்கிறோம் கடிதம் போட்டார். யாராச்சும் ஒரு முதலமைச்சர் பதில் கடிதம் போட்டாங்களா? நான் தெரியாம கேட்கிறேன். அதனால முதலமைச்சர் அவர்களே, இன்னைக்கு நீங்க இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக வர வேண்டும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவங்களும் காங்கிரஸ் அடிச்சுக்கிறாங்க, சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸ் அடிச்சுக்கிறாங்க. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியா கூட்டணியினுடைய ஆல் இந்தியா தலைவராக திமுக வருவதற்கு முதலமைச்சர் முயற்சி எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. இதில் அரசியல் மட்டும்தான் நான் பார்க்குறேன், ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நான் பார்க்கல. ஏன்னா நீட்டுக்கு கடிதம் எழுதிய முதலமைச்சருக்கு பதில் கடிதம் எந்த முதலமைச்சரும் எழுதலை. நான் சொல்றது நான் பிஜேபி சிஎம் நம்பர் 1. இன்னைக்கு 2வது யுஜிசியை பொறுத்தவரை இன்னைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் இது டிராஃப்ட் கைட்லைன். மத்திய அரசு என்ன சொல்ல, உங்களுக்கு பிரச்சனை இருக்கா கடிதம் எங்களுக்கு எழுதுங்க, பிரச்சனை இருக்கா அவங்க எஜுகேஷன் செக்ரட்டரி அனுப்பி எங்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் யுஜிசி டிராஃப்ட் கைட்லைன் அது. அதற்கு நீங்க ஆக்கப்பூர்வமா பண்றீங்களா? நான் அசம்பிளியில் நான் ரெசல்யூஷன் போடுவேன், நான் இதை பண்ணுவேன். இதைத்தான் அரசியல் தான் நீங்க செய்றீங்க. இன்னைக்கு எஜுகேஷனை கொண்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்ல வச்சது யாரு? காங்கிரஸ் ஆச்சு. இன்னைக்கு அதே காங்கிரஸ் சிஎம் எழுதுறீங்களே. முதலமைச்சர் அவர்களுக்கு உண்மையாலுமே கான்ஸ்டிடியூஷனை பத்தி நாலேஜ் இருக்கா? எமர்ஜென்சி காலகட்டத்தில் எஜுகேஷனை கொண்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்ல மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலில் வச்சாங்க. பொதுப்பட்டியல் வச்ச கட்சியினுடைய முதலமைச்சருக்கே நீங்க கடிதம் எழுதுறீங்க. அதை வச்சுதான் அந்த யுஜிசி டிராஃப்ட் கைட்லைனே வருது. 2வது யுஜிசி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.